என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என் வீட்டுக்காருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஆன்ட்டி நீ வேடி போற, நான் பேச வேண்டியங்கிட்ட பேசிக்கிறேன். என்னடி ஆச்சு? அந்த கேடு கெட்ட கேஷவ் வீட்டுல என் பொண்ணுக்கு என்னடி ஆச்சு? அது சொல்றேன். சொல்றேங்க. ஏண்டி இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு தகவல் சொன்னாங்களா? என்ன முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க பாக்குறாங்களா? இல்ல அவங்களுக்கு என்ன என் பொண்ணோட உயிர் கிளிக்கிறியா போச்சா? போன போறீ உங்க அம்மாக்கு. இந்த பாரு, நீ உங்க அம்மா கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. அங்க நடந்த விஷயம் உனக்கு தெரியுன்ற விஷயம் உங்க அம்மா கிட்ட காமிச்ச கூடாது. அவங்களா இதெல்லாம் சொல்றாங்கன்னு பாப்போம். மத்த விஷயத்துல நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பேசுவாங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். போன போடுறீ, போன போடுறீ. இந்த பாரு, போன ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. உங்க அம்மா தான் பேசுறா. ஐயோ, அவளுக்கு நடந்த விஷயத்த சொன்னா அப்படியே ஆடி போயிடுவாளே. அவளுக்கு இங்க நடந்த எந்த விஷயமும் தெரியக்கூடாது. ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அவளுக்கு இந்த விஷயத்த சொல்லவே கூடாது. ஹலோ மங்களம், சொல்லுமா. அம்மா கிளம்பியாச்சே இல்லையாமா? கிளம்பிட்டோம், கிளம்பி வந்துகிட்டு தாமா இருக்கோம். பஸ்ல வந்தா லேட் ஆயிடும்னு நாங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த கார்ல வந்துட்டு இருக்கோமா. இப்ப வந்துருவோம். ஏமா போன இடத்துல ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா போன கையில் கிட்ட கொடு. இதோ குடுக்கறேன். பேசு பேசுமா, பேசு பேசு. அம்மா கையில பத்திரமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, பத்திரமா போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோமா? சரி, சீக்கிரமா வாங்க. இரு வச்சிராத, நான் பேசணும். அம்மா இருமா, அம்மாச்சி பேசுறோமா? மங்களம், நான் வரும்போது கையில உன் வீட்டு வாசல்ல நான் இறக்கல, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏன்னா அங்க மாப்பிள்ள பாத்துட்டாருன்னு வச்சுக்கோ, என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், நீ எப்பவும் போல வந்து அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. சரிம்மா. வச்சிட்டுமா? சரி. என்னடி நடக்குதுங்க? என்ன ஒரு சதி திட்டம்? கேக்குறவன் கேனையனா இருந்தா காட்டு எருமை கப்பல ஓட்டுதுன்னு சொல்லுவோம் உங்க அம்மா இல்ல? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உங்க அம்மாவோட குரல கொஞ்சம் கூட பத்தட்ட இல்ல பாத்தியா? எது எப்படியோ தான் பண்ண திருட்டு சொன்னா மாப்பிளைக்கு தெரியக்கூடாது. என் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணை கூட்டு போ, அப்படிதானே? சரி வா கிளம்பு. எங்கங்க? உங்க அம்மா வீட்டுக்கு. அதான் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அப்படியே பத்தட்டமே இல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா நம்ம பொண்ணை கூட்டு வருவோம். எல்லாரும் சேர்ந்து என்ன கேனையன் ஆக்கிட்டீங்கல்ல? என்ன பேசணுமோ அது உங்க அம்மா வீட்டுல வச்சு நான் பேசிக்கிறேன்டி. அங்க வந்து வாயகையே திறந்து பாரு, பல்ல பத்து கையில கொடுத்துறேன். பாடி. பாருங்க விஸ்வநாதன், நடந்தது பெரிய சோகம்தான். பொண்ணை பறி கொடுத்துருக்கீங்க. பர்சனலா உங்களுக்கு பெரிய இழப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நடந்தது நடந்து போச்சு, அதுல இவங்க தப்பு எதுவுமே இல்ல. சரி முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போகாம ஏன் இப்படி பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்னு அலையிறீங்க? அதனால உங்களுக்கு என்ன நன்மை? நீங்க பழி வாங்குறதுனால செத்து போன உங்க பொண்ணு திரும்பி வந்துட போறாளா? பொண்ணு செத்து போனது விஷயம் இல்லங்க, ஜாதியை கேவலப்படுத்துற குத்தத்துக்காக அவளையும் சேர்த்து கொள்றதாங்க திட்டம். ஆனா அதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டான்.
அந்த கலோபரத்துல இந்த பையன் தப்பிச்சிட்டான். இந்த பையனை கொல்லணுங்க. எங்க ஜாதிக்காரங்க மத்தியில தலகுனிவை ஏற்படுத்திட்டான். அவன் உயிரோட இருக்க கூடாதுங்க. புரியாம பேசாதீங்க விஸ்வநாதன். அவமானப்பட்டதா நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு கிளம்புனா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. விளைவுகள் என்னன்னு தெரியாம எதையாவது செஞ்சு வைக்காதீங்க. என்னங்க பெரிய விளைவு? என்ன விளைவா இருந்தாலும் நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். எந்த கொலையும் பண்ணாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானே. இந்த கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதுல என்னங்க கஷ்டம்? எங்க மானத்தையே கெடுத்தவன் இந்த பையன். என் தம்பி குடும்பத்தையே நாசமாக்கிட்டான். இவனை நாங்க சும்மா விட மாட்டோம். இந்தாமா, ஆம்பளைங்க தான் ஏதோ ஆத்திரத்துல குதிக்கிறாங்கன்னா அவங்கள அமைதிப்படுத்துறதை விட்டுவிட்டு நீ சேர்ந்து குதிக்கிற. பஞ்சாயத்து பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த பையனை கொல்றதுதான். நம்ம ஜாதியில நீங்க முக்கியமான ஆளு. நீங்க கூப்பிட்டீங்களேன்ற ஒரே மரியாதைக்காக தான் இங்க வந்தோம். அவ்வளவுதான். சொல்லிடுங்க அவங்க கிட்ட. முடிஞ்சா அவங்க பையனை காப்பாத்திக்க சொல்லுங்க. இங்கே வச்சு வெட்டிடுவேன். நீங்க கூப்பிட்டீங்களேன்ற ஒரே மரியாதைக்காக தான் இங்க வந்தோம். அவ்வளவுதான். சொல்லிடுங்க அவங்க கிட்ட. முடிஞ்சா அவங்க பையனை காப்பாத்திக்க சொல்லுங்க. இங்கே வச்சு வெட்டிடுவேன். உங்களுக்கு பிரச்சனை வருன்றதுக்காக தான் இங்க செய்யல. இந்த மாசம் முடியறதுக்குள்ள அவனுக்கு கருமாதி நடக்க போறது நிச்சயம். வேண்டாம் உட்கார். பாத்தீங்களா ஐயா? உங்க முன்னாடி எப்படி பேசுறீங்க? ஆமா, அப்படிதான் பேச. என்ன பண்ணுவீ? என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஒரு பெரிய மனுஷன் இருக்காருன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீ? தொலைச்சிருவேன். தொலைச்சு பாரு. அப்பா வாயா வாயா. நிறுத்துங்க. இப்படி ஆளாளுக்கு உங்க பஞ்சாயத்தை நீங்களே பேசுறதா இருந்தா அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? துரை ப்ளீஸ் நீங்க உட்காருங்களேன். ப்ளீஸ் உட்காருங்க. ஓவரா சார், அவங்க புரியாம கோவப்படுறாங்க. அவங்க கோவப்படுற அளவுக்கு எங்க சைடுல எந்த தப்பும் நடக்கல. என் பையனை கீர்த்தி காதலிச்சா. காதலிக்கும் போது சில தப்புகள் நடந்து போச்சுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த தப்பையெல்லாம் மனசார உணர்ந்து அதுக்கு பரிகாரம் பண்ற விதமாதான் கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். துரதிருஷ்டவசமா கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணை யாரோ கொன்னுட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணை நினைச்சு அவன் உருகிக்கிட்டு தான் இருக்கான். கீர்த்தி மேல அவன் வச்சிருந்த அன்புல எந்த களங்கமும் கிடையாது. இவங்க கூட அவங்க பொண்ணை அவ்வளோ நேசிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவ்வளோ நேசிச்சான் இவன் கீர்த்திய. அப்படிப்பட்ட பையனை கொல்லணும்னு நினைக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. பாருங்க, நடந்த விஷயங்கள்ல எங்க தப்பு ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். சொல்லுங்கப்பா, இதுல என்ன தப்பு? அவனோட ஜாதி தப்பு. வேற ஜாதிக்கார ஒருத்தன் என் பொண்ணை கலங்கப்படுத்திருக்கான். என் ஜாதியவே கலங்கப்படுத்திருக்கான். அதனால அந்த கலங்கத்தை அந்த பையனோட ரத்தத்தை ஊத்தி கழுவணும். என்னைய முட்டாத்தனமா பேசுற? ஆதியில எங்கேயா ஜாதி இருந்துச்சு? மனுஷன் உருவாக்குனதான் அதெல்லாம். நீங்களா ஆளுக்கு ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு இது ஏன் ஏரியா மத்தவன் உள்ள வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நாங்க என்ன புதுசாவா சொல்றோம்? காலங்காலமா இருக்கிறது தானே சொல்றோம். காலங்காலமா இருக்குங்கிறதுக்காக அது நல்ல விஷயமாயிருமா? பாம்பும் தேளும் கூட தான் காலங்காலமா இருக்கு. அதனால அது நல்லதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வச்சு வளர்ப்பியா? ஜாதியை ஓரம் கட்டிட்டு மனுஷனா இருக்க வேலையை பாருங்கயா. அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு என்ன நியாயம்? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன நியாயம் வேணும்? அந்த பையனை கொல்லணும், அவ்வளவுதானே? கொன்னுட்டா எல்லாம் சரியா போயிருமா? அதுக்கப்புறம் நம்ம ஜாதியில யாரும் காதலிக்க மாட்டாங்களா? இல்ல ஓடி போக மாட்டாங்களா? போனா தண்டிக்கணுங்க. யாரு போனாலும் அப்பப்ப தண்டிக்கணும். அங்கங்க தண்டிக்கணும். அப்பதான் ஒரு பயம் இருக்கும். ஓயா கூமுட்ட தண்டிச்சா காதல்னு ஒண்ணு இல்லாம போயிருமா? நீ வெட்ட வெட்ட அது முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும். யோசிங்கயா. உங்க ஜாதி பெருமை வெட்டுறதுலயும் குத்துறதுலயுமா இருக்கு. ஜாதிக்கு பெருமை தேடி தரணும்னா பள்ளிக்கூடம் கட்டு, காலேஜ் கட்டு, அதுல எல்லா ஏழை பசங்களையும் படிக்க வை. எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டா அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? விஸ்வநாதன், அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இடம் புரியாம ஆடுறான். நான் நினைச்சேன்னா அவன் இங்க இருந்து வெளியில போக மாட்டான். சும்மாறா. பேச வந்த இடத்துல அமைதியா இரு. அமைதியா இருக்கணும்னா எதுக்கு மாமா பேச்சுவார்த்தைக்கு வரணும்? பேச்சுவார்த்தை எல்லாம் சரிப்பட்டு வராது. எந்திரிச்சு வாங்க பேசாம. நீ பேசுறதே கேக்குறதுக்கு தான் வர சொன்னா அவங்க பேசுறதையும் கேட்கணும்ல. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன கேசு, என்ன சொல்றீங்க? ஐயா, ஏன் கிட்ட இருக்கிற காசுக்கு இதோ இந்த விஸ்வநாதனையும் அங்க சொல்றானே தாஸ், இவன் கூட்டாளிகளையும் ஈஸியா அழிச்சிட முடியும். ஆனா அதெல்லாம் வேணான்னு தான் பாக்குறேன். யோ, என்ன மிரட்டியா? மிரட்டல, செய்வேன். உன்ன மாதிரி வெத்தா பேசிட்டு போறவல்ல சங்க அறுத்துருவேன். அறியா பாப்போம். அறியா. என்ன கேசவ், நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஐயா, கொல்லுவேன்னு சொன்னதுக்கே இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு கோவம் வருது. என் பையனை 2 தடவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? இத பாரு தாசு, நீ எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஆனா இந்த விஷயத்தை மோதி தீர்க்க வேண்டாம் நான் பாக்குறேன். பாருங்க, கீர்த்திய நீங்க உங்க ஜாதிக்காரனு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளோ அதே அளவு சந்தோஷத்தோட எங்க வீட்லயும் இருந்திருப்பா. ஏதோ கெட்ட நேரம் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க மனசறிஞ்சு அவளுக்கோ இல்ல உங்களுக்கோ எந்த கெடுதலும் செய்யணும்னு நினைக்கல. அப்புறம் ஏன் இப்படி எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பையனை விட்டுடுங்க ப்ளீஸ். ஐயா, என் பையனோட உயிருக்கு ஈடா நான் என்ன வேணா தரதுக்கு தயாரா இருக்கேன். என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்க. ஆனா என் பையனை மட்டும் விட்டு சொல்லுங்க. என்னப்பா சொல்றீங்க? என்ன வேணாலும் தரேன்னு சொல்றாரு. என்ன தருவாரு? பணமா? தரேன், எவ்வளவு வேணும்னாலும் தரேன். நீங்க அந்த பையனை வெட்டுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. காலத்துக்கும் உள்ள போய் கழிதிங்கிறதா மிச்சம். எதுக்கே அதெல்லாம்? காசு தர்றேங்கிறாருல, வாங்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்கயா. எங்களுக்கு காசு கிடைக்கும், எங்க ஜாதிக்கு என்ன கிடைக்கும்? ஜாதிங்கிறது என்ன? ஆடு மாடு மனுஷன் மாதிரி உயிரா? எங்கேயா இருக்குது? உன்ன மாதிரி இருக்கிற 4 பேர் மண்டைக்குள்ளதான் இருக்கு. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லு, அவனுக்கு சேர்த்து காசு வாங்கி கொடுப்போம். ஜாதி சங்கத்துக்கு நன்கொடை கொடுக்க சொல்றேன், வாங்கிக்க. உனக்கும் காசு கிடைக்கும், உன் ஜாதிக்கும் காசு கிடைக்கும். ஜாதி பேரை சொல்லி நீ வாழ்ந்துக்க. என்ன கேசவ், எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாங்க. என் பையனுக்கு உயிருக்கு ஈடா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன். சரிங்க, நாங்க ஒத்துக்கிறோம். எங்களுக்கு தனியா கொடுத்துடணும், எங்க சாதி சனத்துக்கும் தனியா கொடுத்துடணும். இதுக்கு சம்மதம்னா இவர் பையனை நாங்க உயிரோட விட்டுறோம். என்ன கேசவ், சரிதானே? சரிங்க, கொடுத்துறோம். இங்க பாருங்க, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இத்தோட எல்லா பிரச்சனையும் விட்டுருங்க. சரி. இதுக்கு மேல கேசவ் பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் செல்வாக்க பயன்படுத்துவேன், அப்புறம் உங்களுக்கு சிக்கலாயிரும். புரியுதா? சரிங்க, எங்களால எந்த பிரச்சனையும் வராது. அதான் நல்லது. என்ன கேசவ், சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க. வரங்க. என்னதான் சிப்பி ஆயிடுச்சு? முட்டா பசங்க, காசு கொடுத்துட்டா பையன் உயிர் சேஃப்னு நினைச்சிட்டு போறானுங்க. அடையானுங்க, காசையும் பறி கொடுத்துட்டு பையன் உயிரையும் பலி கொடுக்க போறானுங்க பாரு. டேய் வாங்கடா. மச்சி, டேய் மச்சி, வாடா. எப்பரா இருக்க? நான் நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளாச்சு? நான் நல்லா இருக்கேன்டா. ஹே ஸ்ரேயா, இவன் தான் என் ஃப்ரெண்டு செல்வா. வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். டேய் மச்சி, டீ காஃபி ஹலோ, என்ன அளந்துட்டே போற? இங்க டீ மட்டும் தான் இருக்கு. அண்ணா டீ சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவோமா? இத கொண்டு வர. ஓகே. டேய் மச்சி, சாரிடா. அவ இப்படிதான் கொஞ்சம் ஃப்ராங்கா பேசுவா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சச்சா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? ஆமா, திடீர்னு ஏன் வேலைய விட்டு நின்னுட்ட? டேய், நான் எங்கடா நின்ன? அவங்களே வேலைய விட்டு அனுப்பிச்சிட்டாங்கடா. வேற வேலை தெரியலையா? டேய் மச்சான், நான் இன்னைக்கு தான்டா வந்தேன். இனிமே தான் தேடணும். அப்படியா? ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லேன்டா. கண்டிப்பாடா, நானே நல்ல வேலையை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். டேய் ஏன்டா, இப்ப இருந்த வேலை என்னடா ஆச்சு? பிடிக்கலடா, விட்டுலான்னு இருக்கேன். அதான் வேற வேலை பார்க்கலான்னு இருக்கேன். உனக்கும் சொல்றேன், செட் ஆச்சுன்னா 2 பேரும் போய் சேர்ந்துக்கலாம். என்ன சொல்ற? நீ ஏதாவது இருந்தா சொல்லு. ஓகே மச்சி, போன வாரம் தான் நம்ம மைக்கேல் இருக்கான்ல, அவன் மூலமா வேலைக்கு 2 கம்பெனிக்கு போயிருந்தேன். எதுவுமே செட் ஆகல மச்சி. வாடா, உன் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு தெரிஞ்சவனா கரெக்டா வந்துட்டியா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான். சரி சரி, பேசிட்டு இருங்க. இத வந்து சரிப்பா. டேய், நான் 2 கம்பெனிக்கு போனேன்னு சொன்னேன்ல. ஷோ, அவனுக்கு பண்ண டார்ச்சர். என்னமா தேடிட்டு இருக்க? டீ தூள் மாமா. அது இருந்தா தானே கிடைக்கும். இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, ரேஷன் கடைக்கு போயிருந்தானா, அங்க டீ தூள் இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இதுதான் மாமா இவ்ளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். இது என்ன பேக் மாமா? ஏய் ஸ்ரேயா, டீ போட்டியா இல்லையா? கொஞ்சம் பொறு சித்து, போட்டு தரேன். இது யார் பேக்? இது உங்க அம்மா கொண்டு வந்த பேக்னு நினைக்கிறேமா. மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. என்னம்மா இது இவ்வளவு பணம்? என்னன்னு தெரியலையே மாமா. ஸ்ரேயா, இந்த பையும் அதுல இருக்கிற பணமும் என்னோட தான். மறந்து போயெல்லாம் வச்சுட்டு போகல.
உன்னோட தேவைக்காக தான் வச்சுட்டு போறேன். நான் செய்யறது சொல்றது எந்த உதவியும் நீ ஏத்துக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. மாப்பிள்ளைக்கு சம்பளம் இல்ல, உன் மாமனாரோட சம்பாதித்த மட்டும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் இந்த பணம். இது உன்னோட குடும்ப செலவுக்கு. சுயமரியாதை அது இதுன்னு ஏதாவது சொல்லி திருப்பி கொடுத்துறாத. இது ஒரு அம்மா தன்னோட மகளுக்கு அன்பா கொடுக்கறது. அப்படி ஏத்துக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இத கடனா வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதை திருப்பி கொடு. நீ கஷ்டப்படாம இருக்கணும், அதான் எனக்கு வேணும். நீ கையில கொடுத்தா வாங்க மாட்டேன்னா உனக்கு தெரியாம வச்சுட்டு போற. இப்படிக்கு அம்மா. சித்து, இந்த பணம் நம்மளுக்கு வேண்டாம். எங்க அம்மா வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துரு. நான் போன சங்கடமா இருக்கும், ஏதாவது பேசிடுவேன். நீ போறதுதான் பெட்டர். ஸ்ரேயா, ஏன் இப்படி எல்லாத்தையுமே மூஞ்சில அடிச்ச மாதிரியே பண்ற? தப்பா நினைப்பாங்க ஸ்ரேயா. இப்ப நம்ம இதை திருப்பி கொடுத்தோம்னு வச்சுக்க, ஏன் நம்ம அவங்கள மதிக்கலன்னு நினைப்பாங்க. இத வச்சுக்கிட்டா நாம நம்மள மதிக்கலன்னு அர்த்தம். உனக்கு புரியுதா? இதை ஏத்துக்கிட்டா அப்புறம் நம்மளுக்கு எந்த பொறுப்புமே இருக்காது சித்து. எதுவுமே செய்ய மாட்டோம், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். மாசம் மாசம் அம்மா வீட்டுல இருந்து காசு வரும்னா உட்காந்து சாப்பிட தோணுமே தவிர உழைக்க தோணாது. இந்த பணம் நம்மளோட முயற்சி அழிக்கிற பணம். இது வேண்டாம் சித்து. இந்தா, இதை இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. அம்மாடா, ஸ்ரேயா சொல்றது கரெக்ட் தான்டா. இதை போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி வெய், நான் அப்புறம் போறேன். இப்பவே போ சித்து. நீ ஃப்ரெண்ட் வந்திருக்க ஸ்ரேயா, அவன் கூட கொஞ்ச நேரம் பேசணும். சித்து, இத கையோட முடிச்சிருதான் பெட்டர். இத பாதுகாக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட வசதி இல்ல. ப்ளீஸ் சித்து, சொன்னா கேளு. இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி குடு, நான் போறேன். மச்சி, நான் என் மாமியார் வீடு வரைக்கும் போகணும். நீ கொஞ்சம் அப்புறம் வரியா? எதுலடா போக? பைக் வச்சிருக்கியா? இல்லடா, பஸ்ல தான் போகணும். எதுக்கிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்க? பைக்ல நானே டிராப் பண்றவா? சரி மச்சி, தேங்க்ஸ்டா. டேய் மச்சி மச்சி, நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்கலனா இந்த பைய கொஞ்சம் திறந்து காட்டேன். எவ்வளவு வச்சிருக்கான்னு பார்க்கலாம். இதான் இந்த பாரு. டேய், இவ்ளோ பணமா? டேய் வாடா மச்சான், போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சார், சார் இந்த ரூம் சார். சரிங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சப்பா? எடுத்தாச்சுமா, எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நினைச்ச மாதிரியே பக்காவா செட் ஆயிடுச்சு. என்னடி உன் புள்ள லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான்? சும்மா இருங்க. புள்ள சிரிச்சா உங்களுக்கு பத்திக்கிட்டு வருதாக்கும். அவனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் சிரிக்கிறான். நீங்க வாங்க. அவன் ஏதோ நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீ என்னடானா என்ன வெஞ்சுக்கிட்டு இருக்க? அவனை பாரு. என் புள்ள இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்குதான் சிரிக்கிறான். அது பொறுக்கலையா உனக்கு? அதையும் கெடுத்துட்டு போல நதியா? உன்னை பார்த்தா பூக்குற செடி கூட பொசுங்கி போயிடுமேடி. ஏண்டிங்க வந்த? போய் தொலை. ஹலோ, இருங்க. எதுக்கு இப்ப இவகிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கோ கத்துறேன். அதை கேட்க நீ யாரு? நான் இவளோட அண்ணி, கேஷவோட வைஃப். தெரிஞ்சுக்கோங்க. ஓ, அதனாலதான் இப்படி அடிக்க வர மாதிரி கை நீட்டி பேசுறியா? ஐயோ, முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க.